நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அரசு பேருந்து பயணிகள் செல்போன் பயன்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை அன்னைக்குறிகளாக பார்க்கிறோம். சக பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் இந்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், என்னென்ன வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் போன் மற்றும் ஸ்பீக்கர்கள் பயன்பாடு குறித்தான புதிய வழிகாட்டுதல்களானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழிகாட்டுதல்களானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய சக பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் போக்குவரத்து துறையின் மூலமாக இந்த வழிமுறைகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் செல்போன்களில் உரத்த குரலில் பேசுவது, அதே போல ஸ்பீக்கர் அல்லது ஹெட்போன் இல்லாமல் பாட்டுகள், ரீல்ஸ்களை பார்ப்பது சக பயணிகளுக்கு சிரமம் மற்றும் இடையூறை ஏற்படுத்தும் என்பதால் இதை தவிர்க்க வேண்டும் என பயணிகளுக்கு போக்குவரத்து துறையானது அறிவுறுத்தி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கைபேசியில் பாட்டுகள் அல்லது காணொளிகளை பார்க்க விரும்பக்கூடிய பயணிகள் ப்ளூடூத் அல்லது இயர்போன் மூலமாக பயன்படுத்தி அந்த பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது கேட்க வேண்டும் எனவும், இது மற்றவர்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க உதவும் எனவும் அந்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களை ஒட்ட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து பேருந்துகளிலும் 6 இடங்களில் இந்த நோட்டீஸ்களானது ஒட்டப்பட வேண்டும். அந்த நோட்டீஸ்களானது 24 சென்டிமீட்டர் நீளமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களாக ஒட்டப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் அனைவரும் பேருந்து பயணத்தின் போது இந்த வழிமுறைகளை பயணிகளிடம் கட்டாயம் எடுத்து உரைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையினை தான் தமிழ்நாடு போக்குவரத்து அரசு செயலாளர் தரப்பில் மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர், அரசு விரைவு போக்குவரத்து கழக தமிழ்நாடு லிமிடெடினுடைய மேலாண் இயக்குநர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழகங்களான விழுப்புரம், சேலம், கும்பகோணம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மேலாண் இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.